நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் என்கிட்ட கூப்பிட்டு கேட்டார். இல்லைங்க, நீங்கள் வீடியோலாம் போடுறீங்க, பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போடுறீங்க. எவ்வளோ நாளாக நீங்கள் பொண்டாட்டியை வந்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் வந்து அவர் பதில் சொல்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். அதாவது கொஞ்சம் வருஷம் முன்னாடி எனக்கு இந்த ஆன்மீகத்தில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. நான் என்னென்னா எல்லா கிடைக்கிற புக்கெல்லாம் படிச்சுட்டு கிடைக்கிற சாமியெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்குறது, அதை குரூப்பை ஜாயின் பண்ணுறது எல்லாம் பண்ணேன். இது மட்டும் இல்லை, நான் யாரை பார்த்தாலும் ஆன்மீகம் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு சீசனுக்கு மேலே என்னைய கண்டாலே எல்லாரும் ஓடுவாங்க. ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான். அது யார் அப்படின்னா என்னோடய மாப்பிள்ளை. காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது அவனை மீட் பண்ணேன். அவன் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என் கூடயே தான் இருக்கான். அவன் வந்து இன்ட்ரெஸ்ட்னாலாம் கேட்கல. அவன் வந்து நான் கேட்குறதெல்லாம் கேட்டுட்டு ஏதாவது குதர்க்கமாக கேள்வி கேட்பான், இல்லை நக்கலாக பதில் சொல்லுவான். இதுக்காக தான் அவன் கேட்டுட்ருக்கான். இப்படி ஒரு தடவை என் மாப்பிள்ளை கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆன்மீகம் பேசிக்கிட்டு அவன் கேட்டான், நீ எதுக்கு இதெல்லாம் கற்றுக்குற அப்படின்னா. தேவையில்லாமல் இல்லை, எதுக்கு இதெல்லாம் கற்றுக்குற அப்படின்னா. நான் சொன்னேன், உடனே நான் வந்து லெக்சர் ஆரம்பிச்சிட்டேன். சொன்னேன், இந்த பாரு மாப்பிள்ளை, இந்த யூனிவர்ஸே ஒரு எனர்ஜி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. அதில் 2 எனர்ஜி இருக்குது. ஒன்று வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி, அது வந்து ஸ்டில்லாக அமைதியாக இருக்கும், அதுதான் நம்ம சிவன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து மூவிங் எனர்ஜி, அதைத்தான் நம்ம சக்தின்னு சொல்கிறோம். அந்த சக்தி தான் உருவாக்குறதுக்கு, நிலைநிறுத்துவதற்கு, அப்புறம் அழிக்கிறதுக்கெல்லாம் அதுதான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. ஒரு சப்போர்ட்டுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஜில்லா படத்துலேருந்து மோகன்லால் விஜயோட டயலாக் வருது, அதையும் வந்து எடுத்து விட்டேன். அதில் சொல்லுவார், மோகன்லால் சொல்லுவார் தெரியுமா, சிவன் இல்லைன்னா சக்தி இல்லை அப்படின்னோடனே விஜய் சொல்லுவார், சக்தி இல்லைன்னா எவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் சொன்னேன். அவன் கேட்டான், அதுக்கு இப்போ என்ன அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லை, நீ வந்து சிவநிலையை வந்து அடைஞ்சிட்டேன்னா இந்த சக்தி வந்து உன் கூடயே தான் இருக்கும் அப்படின்னா. உடனே நான் கூட இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், கூட இருந்துச்சு இந்த பிரபஞ்சமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குமாப்ல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் கக்கன்னு விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். எதுக்குடா சிரிக்கிறேன்னு கேட்டேன். இல்லை, உன் பொண்டாட்டியே உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே, நீ என்னைக்கு போய் பிரபஞ்சத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டான். அன்னைக்கு தான் என் மண்டைக்குள்ள ஒரு பல்பு எரிஞ்சிச்சு. அன்னையிலேருந்து தான் நான் ஆக்சுவலாக வந்து என் பொண்டாட்டியை கொஞ்சம் க்ளோஸாக கவனித்து கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ வருஷம் ஆச்சு, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ இன்னும் கரெக்டாக செய்ய முடியலை. ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி இருப்பான்னு யாருக்கும் தெரியாது.